வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். இன்றைய சிந்தனையாக அர்ப்பணம், சமர்ப்பணம் என்ற சொற்களுக்குண்டான பொருளை தெரிந்து கொள்வதோடு அவற்றை நம்முடைய குருவின் தத்துவத்தோடு இணைந்து உணர்ந்து கொள்வோம். பொதுவாக அர்ப்பணம் என்பதற்கும் சமர்ப்பணம் என்பதற்கும் எதற்காக எந்த இடத்திலே பயன்படுத்துவோம் என்பதை சார்ந்து அந்த பொருள் வேறுபடும் அல்லது மாறுபடும். ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது இரண்டிற்கும் ஒரே பொருள் என்று கொண்டால் கூட சில இடங்களிலே சில வார்த்தையை தான் பயன்படுத்தக்கூடிய ஒரு நிலை. இப்போ ஒரு நூலை எழுதுகின்றார். அந்த நூலை எழுதுவதற்கு யாரெல்லாம் துணை புரிந்தார்களோ அவர்களுக்கு அந்த நூல் சமர்ப்பணம் என்று குறிப்பிடுவர். இப்பொழுது ஒரு நாட்டினுடைய தலைவர் அந்த நாட்டிற்காக ஏதோ ஒன்று உருவாக்கப்பட்டு உருவாக்கி நாட்டிற்கு அதை தரும்போது நாட்டிற்காக அர்ப்பணம் செய்தார் என்று குறிப்பிடுவார். ஆக அந்த வகையிலே அந்த அர்ப்பணம் என்பதும் சமர்ப்பணம் என்பதும் பிறருக்காக தருதல், பிறரை போற்றுவதற்காக பயன்படுத்திக் கொள்ளுதல். தான் அடைந்த இந்த உயர்வுக்கு யாரெல்லாம் காரணமாக இருக்கின்றார்களோ அவர்களை மனதில் கொண்டு சமர்ப்பணம் என்று குறிப்பிடுவார்கள். பொதுவான ஒரு பொருளை பொது நோக்கத்திற்காக தரும்போது, அது கொடுக்கும்போது அதை அர்ப்பணம் என்று குறிப்பிடுவார்கள். ஆக இப்படி சுருக்கமாக பார்த்தோம் என்றால் அர்ப்பணம் என்றால் கொடுத்தல் எடுத்துக்கொள்ளலாம். சமர்ப்பணம் என்றால் நன்றாக கொடுத்தல். என்ன வேறுபாடு? கை கொடுக்கும், சில சமயங்களிலே மனம் ஒத்துவராது. ஆக மனதாலும் இணைந்து கொடுக்கக்கூடிய சமர்ப்பணம் எடுத்துக்கொண்டால் இன்னும் சிறப்பான பொருளாக தெரியும். இதை பல நிலைகளில் நாம் அந்த வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்கின்றோம், பார்த்திருக்கின்றோம். இந்த சுவாமிஜி எப்படி கொண்டு வரார் அப்படின்னு, இப்போ நாம் சுவாமியுடைய கருத்துக்களை கேட்டு உள்வாங்கி அதை மக்களுக்கு கொண்டு சென்று சேர்த்து கொண்டிருக்கின்றோம் தொண்டு என்ற முறையில். அப்படி தொண்டாற்றும் போது நிறைய அன்பர்களுடைய அந்த பாராட்டு மனமகிழ்ந்து அதன் காரணமாக பலன் அடைந்த மக்கள் அதை குறிப்பிடும்போது நமக்குள் நெகிழ்வு ஏற்படும். ஆனால் அந்த நிலையில் நமக்குள்ளாக எப்படி மனம் இருக்க வேண்டும் என்று சுவாமிஜி குறிப்பிடுவார். எல்லா புகழும் குருவை சார்ந்தது எனும்போது அது எல்லாம் குருவிற்கே சமர்ப்பணம் என்ற நிலை வர வேண்டும். அப்படி இல்லை என்றால் என்னவாகும்? அதற்கும் ஒரு பதிலை வைத்திருப்பார் சுவாமிஜி. தனக்குள்ளாக தன்முனைப்பு வந்துவிடும். ஆக தன்முனைப்பு வரும்போது என்னவாகும்? உனது ஒளி நிலவு ஒளி ரவியால் போன்று உயர் குருவின் ஒளி என்றே உணர்ந்து அடங்கு, என் ஒளியே சிறந்தது இனி ரவி ஒளி ஏன் எனக்கு என்று நிலவு எண்ண இருளே மிஞ்சும் என்பர். ஆக எனக்கு கிடைக்கக்கூடிய இந்த ஒரு பாராட்டோ புகழோ எதுவாக இருந்தாலும் அது அனைத்துமே குருவை சார்ந்தது, குருவிற்கே சமர்ப்பணம் என்ற எண்ணம் எனக்குள்ளாக எப்பொழுதும் இருந்து கொண்டு இருக்க வேண்டும். இந்த எண்ணம் எப்பொழுது வரும்? அதற்கும் சாமி ஒரு வழிமுறை சொல்லி தந்திருப்பார். எப்பொழுது நமக்குள்ளாக இறைவனோடு நம்மை இணைத்து அந்த இறைவனோடு பெறுகின்றோமோ அப்பொழுது நாம் அதுவாக மாறிவிடுகின்றோம். எனக்குள்ளாக தன்முனைப்பு என்பது மறைந்து போகும். என்னுள் அவனை வைத்தேன், ஏற்றி வந்தேன், போற்றி வந்தேன், என்னை அவனுள் இணைத்தான், இறைவனாகி பாடுகின்றேன். உன்னுள்ளும் இவ்வுண்மை உணர்ந்து கடை தேர்வதற்கு உலக மக்கள் அனைவரையும் ஒருங்கிணைத்து பாடுகின்றேன். இதுதான் அந்த நிலை. அந்த அர்ப்பணம் சமர்ப்பணம் என்ற ஒரு நிலை, மனநிலை எப்பொழுது வரும் என்றால், உண்மை தெரிந்து கொண்டு இறைவனோடு பெற்று பிறரோடு இணைந்து இணக்கமாக வாழத் தொடங்கும் போது இயல்பாக நமக்குள்ளாக மலர ஆரம்பிக்கும். இவை நமக்குள்ளாக தோன்றாத போது, அறியாமை காரணமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் போதுதான் பலவிதமான சிக்கலுக்கு நாம் ஆளாகின்றோம். ஆக குரு தன்னுடைய பொருள், செல்வம் அனைத்தையுமே சமுதாயத்திற்கு அர்ப்பணித்தார், சமர்ப்பித்தார் என்று சொல்லலாம் இல்லையா? ஆக அந்த வகையிலே அந்த அர்ப்பணம் சமர்ப்பணம் என்பது எந்த விதமான பலனையும் எதிர்பார்க்காமல் பிறருக்கு செய்யும்போது நமக்குள்ளாக நாம் அடையக்கூடிய அந்த ஒரு மேன்மை, உயர்வு, அதுதான் காலத்திற்கும் நிற்கக்கூடியது. அதைத்தான் சொல்லி
வையமெல்லாம் வாழட்டும் வாழ்க்கை வளம் காத்தினிதாய் வளரட்டும் மெய்யறிவு வாழ்க்கை இன்பம் துய்த்தலிலே உய்ய மெய்ப்பொருள் நாட்டும் உலகெங்கும் மக்களிடம் ஓங்குக மேலோங்குக நம் உள்ளங்கள் ஒன்றுபட. ஆக அந்த நிலையில் எப்பொழுது இந்த எண்ணங்கள் நமக்குள்ள வர ஆரம்பிக்கும், எப்பொழுது என்னை அவனுள் வைத்து நான் அதுவாக மாறிவிடுகின்றேனோ அப்பொழுதுதான் அதுதான் முழுமையான சமர்ப்பணம் என்று சொல்லக்கூடியது. ஆக நான் என்னை இறைக்குள்ளாக சமர்ப்பணம் செய்யும்போது, நான் அதுவாக மாறிவிடும்போது என்னை முழுமையாக ஒப்புவித்து விடுகின்றேன். யாரிடம்? இறைவனிடம். அப்படி ஒப்புவித்து விடும்போது எனக்குள்ளாக ஏற்படக்கூடிய அந்த ஆன்மீக உயர்வு என்னை சுற்றி உள்ளவர்களுக்கும் சென்று சேரக்கூடியதாக அமைந்து போகின்றது. இந்த மனநிலையில் வாழும்போது தான் இந்த இனிமை காத்தல் என்ற நிலை இயல்பாக நமக்குள்ளாக வரும். ஆக அர்ப்பணம் என்பதும் சமர்ப்பணம் என்பதும் ஒரு கொடுத்தல், நன்றாக கொடுத்தல் என்பதும் ஒரு பக்கம் வைத்து கொண்டால் கூட, நாம் இந்த ஆன்மீகத்தில் இணைந்துள்ள நாம் இந்த கருத்துக்களை உள்வாங்கி குரு எதற்காக இந்த இறை தத்துவத்தை நமக்குள்ளாக பயித்திருக்கின்றார் என்பதை சிந்தனை செய்து அந்த கருத்துக்களை உள்வாங்குவதோடு நின்று போகாமல் நாம் அதுவாக மாறி அந்த நிலையிலே நம்மை மேம்படுத்தி கொள்ளும்போது, இது தொண்டு மூலமாக பிறர் கொண்டு சென்று சேர்க்கும்போது, பிறரால் அது மகிழ்ந்து பாராட்டப்படும் போது அந்த பாராட்டுக்கள் குருவையே சார்ந்தது, அவருக்கே சமர்ப்பணம் என்ற மனநிலையோடு வாழ்வோம் என்று கூறி நிறைவு செய்து கொள்கின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.